பர்க்ஷயரோட ஆனுவல் ஷேர்ஹோல்டர் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பிரேக் டவுன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், மை நேம் இஸ் லக்ஷ்மி நாராயணன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லெட்டருக்குள்ளே டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to talk definitely about சார்லி மங்கர். ஸோ சார்லி மங்கர் எப்படி வாரன் பஃபெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா வந்து சார்லி ஹஸ் டைட் பிஃபோர் 33 days of his 100th birthday அப்படின்ற மாதிரி ஸ்டார்டட் திஸ் இயர்ஸ் letter. It was kind of very touching also because not only him, like the world of investment community has lost a great mind அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். வாரனுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து he was the architect of Berkshire Hathaway and he should be credited for it அப்படின்ற மாதிரி he has said. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு டச்சிங்காக தான் இருக்க போகுது இந்த வருஷத்துக்கான ஏஜிஎம், பிகாஸ் திஸ் இஸ் வெரி டச்சிங் ஃபார் எவ்ரிபடி ஆக்சுவலி. ஸோ நவ் லெட்ஸ் கெட் டீப் டைவ் இன்டு த லெட்டர். ஸோ லெட்டரோட ப்ரிமைஸ் வந்து இவங்க எப்படி செட் பண்ணுறாருன்னா வந்து அவரோட பர்ட்டிங்கிறவங்க வந்து அவரோட சிஸ்டர், அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி அவங்கள கன்சிடர் பண்ணி அவங்க வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு நல்ல ஷேரை வாங்குவாங்க, ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஷேரை வச்சுப்பாங்க, அது அப்படியே வளரும். ஸோ இதுதான் வந்து இந்த மாடல் தான் வந்து நம்ம பர்க்ஷயர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி செட் அப் ப்ரிமைஸ், இது ஒரு பேஸ் மாதிரி வச்சு ஸ்டார்டட் தி லெட்டர். ஸோ இப்போ வந்து இது வந்து போக போக வந்து இஸ் டாக்கிங் அபவுட் வாட் ஷி மேட், வாட் ஷி டிட், அந்த மாதிரிலாம். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் அதுக்கப்புறம் வந்து பர்க்ஷயர் ஷேர்ஸுமே வந்து ஒரு 48 இயர்ஸ்க்கு அப்புறமா இதுதான் வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்க பண்ணதுனால வந்து ஒரு ஃபிலந்த்ரஃபிக்கு வந்து மோர் தென் 9 figures, அதாவது ஒரு மில்லியன்ஸ்க்கு மேலே வந்து ஃபிலந்த்ரஃபிஸ்க்குலாம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. டொனேட் பண்ணியுமே அவங்க ரிச்சாக தான் இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்ற மாதிரி திஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து மேஜராக வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த கேப் ரிப்போர்ட்டிங் பற்றி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அன்ரியலைஸ்ட் லாஸஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து பர்க்ஷயரோட பொசிஷன் வந்து எவ்ரிடே வந்து மோர் தென் $1 billion மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் ரிப்போர்ட்டிங் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம பார்த்தோம்னா அது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்டட் இஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட். செகண்ட் கமெண்ட் என்ன பற்றி பேசுகிறாரு அப்படின்னா வந்து தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கோக் அண்ட் அமெக்ஸ். கோக் அண்ட் அமெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து பர்க்ஷயருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதோட டிவிடெண்ட் ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனுமே நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் ஆப்பிள் பொசிஷன் இல்லாமல் தீஸ் டூ ஹேவ் எக்ஸ்ட்ராடனரி ஹெல்ப் பர்க்ஷயர் ஹாத்வே. ஸோ இதே மாதிரி வந்து இஸ் டைம் இஸ் ஸ்ப்ரெட் டு ஓசிடென்டல் பெட்ரோலியம். ஸோ தே ஆர் ஓனிங் அரௌண்ட் 27.8% மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் வாரன்ஸ். ஸோ இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுற ஐடியா இல்லை, மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர்னு தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. பட் அந்த ஒரு பெட்ரோலியம் அந்த ஷேல் இது பண்ணுறது, பெட்ரோலியமில் ஷேல்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிஸ் வந்து யூஎஸில் எப்போ வந்து இதுவாச்சோ நம்ம வந்து பெட்ரோலியம் இது ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம நல்ல ஒரு இதுவாக போகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன். அதாவது யூஎஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் பெட்ரோலியம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மூணாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ். ஸோ he has invested around a group of 5 companies which includes Mitsubishi, Sumitomo, இது எல்லாமே வந்து it includes. ஸோ இது வந்து லைக் லாங் டேர்மில் வந்து நல்லாவே வந்து இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம ஷேர் அப்ரிசியேஷன் மூலியமாகவும் வரும்ன்ற மாதிரி ஹஸ் செட். ஸோ இதுக்குள்ளேயுமே வந்து யூ ஹாவ் ஜாப்பனீஸோட அவங்க டெக்னாலஜி, அவங்களோட இது விஷன் அதெல்லாமே வந்து ஸ்போக்கன் குவைட் அ பிட். ஸோ அடுத்ததாக ஃபோர்த்தாக வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வச்சிருக்கிற கம்பெனிஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறாரு. திஸ் இன்க்ளூட்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்ம், அதுக்கப்புறம் எனர்ஜி ஆர்ம், அதுக்கப்புறம் பிஎன்எஸ்எஃப். ஸோ பர்க்ஷயர் இன்சூரன்ஸ் ஆர்ம் வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்குன்ற மாதிரி, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க அண்டர் ரைட்டிங்குமே நல்லா தான் இருந்திருக்குன்ற மாதிரி இந்த வருஷம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும்னா பெர்க்ஷயர் எனர்ஜி வந்து
இவங்க வந்து ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டேட் ரன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஓன்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஓன்ட், இந்த மாதிரி ரிட்டர்ன் கால்குலேஷன்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எனர்ஜி இதில். அது இல்லாமல் வந்து அதுலேயுமே வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் காஸ்ட், அதாவது இப்போ வந்து நம்ம மேலே வந்து இப்போது என்ன சொல்கிறது, அண்டர் கிரவுண்டும் இருக்கும், விச் இஸ் வயர்ட் கனெக்ஷன் மேலேயுமே இருக்கும் நம்ம எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக மாற்றணும்னா அதுக்கு கேபிட்டல் இன்டென்சிவாக காஸ்ட் வந்து இன்கர் ஆகும். அதை பற்றிலாம் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து he has spoken on the history of this energy thing also. அதுக்கப்புறமா வந்து இந்த வெல் நோன் பிஎன்எஸ்எஃப் ரயில்வே வந்து பெர்க்ஷயர்ஸ் ஒரு ஜெம் மாதிரி, ஆர்ஜிஜினோட ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து கண்டெய்னர் மூலியமாக தான் நிறைய கமாடிட்டிஸ் வந்து இட் இஸ் பீன் ட்ராவல். இப்போ வந்து ஒரு இம்போர்ட் ஆகிற கமாடிட்டிஸ்னால் டு த எண்ட் அண்ட் நோ கார்னர் ஆஃப் த திங் வந்து கண்டெய்னர்ஸ் மூலமாக தான் வந்து போகும். அந்த ரயில்வே இது கேரேஜஸ், கண்டெய்னர்ஸ் ரயில்வே கேரேஜஸ் தான் போகும். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ தேங்கிங் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் அலாஸ்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த கோல்டு வெதரில் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணனா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸில் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹீ கம்ஸ் ஆன் டு தேங்க் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் டயர்லெஸ்லி, அந்த இன்ஜினியர்ஸையும் வந்து ஹீ தேங்க் இன் ஹிஸ் லெட்டர். ஸோ இதுதான் ஒரு மேஜர் சம்மரி ஆன் த ஷேர் ஹோல்டர் லெட்டர். இந்த வாட்டி வந்து he has also completed saying வந்து நம்ம வந்து 4th edition ஆஃப் சார்லிஸ் அல்மனாக் அந்த புக் வந்து will be coming in remembrance சார்லி மாதிரி சொல்லியிருக்காரு. we should take his wisdom அப்படின்ற மாதிரி சூப்பராக முடிச்சிருக்காரு லெட்டரை. ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு சார்லி மங்கர்ன்ற ஒரு ஃபிகரை வந்து they have lost. அதுக்கப்புறமே வந்து பெர்க்ஷயரோட சக்சஷன் பிளான்ஸ் அந்த ஏபிள் வந்து எடுத்துப்பாருன்னா ஐ திங்க். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏஜிஎம்மாக தான் இருக்க போகுது இந்த வருஷம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். இதில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் இது டெஃபினெட்லி புட் அவுட் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.